மான்சிங் அண்ணாவின் முடிசூட்டும் விழா முடிந்து விட்டதல்லவா? நாம் இப்போது வேட்டைக்கு சென்றால் என்ன? நீ என்ன கூறுகிறாய்? நான் வேட்டைக்கு வரவில்லை. வேட்டைக்கு செல்வதை விட இங்கிருந்து பிரியாணி சாப்பிடத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். சலீமண்ணா, ஆதாப். சரியான நேரத்திற்கு தான் வந்தீர்கள். நாங்கள் வேட்டைக்கு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். தாங்களும் வருகிறீர்களா? அதை பிறகு பார்க்கலாம். முதலில் தாங்கள் இருவரும் எனக்கு பதில் கூறுங்கள். என் அருகிலேயே இருந்து எனக்கு குழி பறித்தது யார் என்று கூறுங்கள். என்ன விஷயம் அண்ணா? என்னவாயிற்று? என்ன வாயிற்றா? இதோ இந்த மடலை எழுதியது யார்? இது தங்களின் வேலையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். உண்மையை கூறுங்கள். உங்கள் இருவரில் என் பெயரில் இந்த மடலை எழுதியது யார்? தானியால். அண்ணா, நிச்சயமாக இது உன் வேலையாக இருக்காது. ஏனால் நீ உணவை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிப்பாய் என்று எனக்கு தெரியும். முராத், எதற்காக இது போன்ற வேலையை செய்தாய் என்று கூறு. நான் முராத்திடம் கூறினேன், தங்களுக்கு தெரிந்தால் கோபப்படுவீர்கள் என்று. இவன் கேட்கவில்லை. உன்னுடைய வேலைதானா? அண்ணா, 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 நான் விளையாட்டிற்காக தான் செய்தேன். அண்ணா, தங்கள் காதலுக்கு உதவி செய்யலாமே என்றுதான். ஆகையால் தான் இந்த மடலை நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுக்கிறாயா? அண்ணா, வேண்டாம், என்னை அடிக்காதீர்கள். அண்ணா, உனக்கு இந்த தண்டனை பத்தாது. அண்ணா, வேண்டாம். அண்ணா, அண்ணா, நீங்கள் விரும்பினால் நான் வேண்டுமானால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கவா? இல்லை, நீ அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. ஏற்கனவே அதிகம் செய்து விட்டாய். பார்த்தாயா, அந்த பெண்ணை நினைத்த அண்ணா எப்படி கவலைப்படுகிறார் என்று? ஏதாவது கூறினீர்களா? இல்லை அண்ணா, இனிமேல் நாங்கள் அவரை நேரில் பார்த்தால் கூட அவரிடம் பேச மாட்டோம். நல்லது. மீண்டும் இது போன்ற காரியங்களை ஏதாவது செய்தீர்கள் என்றால் தண்டனை கடுமையாக இருக்கும். சரியா? நல்ல வேளை தப்பித்தோம். இல்லை என்றால் இளவரசர் விஷயத்தில் தலையிட்டதற்கு நமக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைத்திருக்கும். சலிமண்ணா நம்மை விட பெரியவர். நாம் அவரிடம் தாராளமாக விளையாடலாம். நீ எதுவுமே செய்ததில்லையா? சலிமண்ணா வேட்டைக்கு வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போது அவருடைய கவனம் வேறெங்கோ திரும்பிவிட்டது. மான்பாய், வணக்கம் அத்தை அவர்களே. வணக்கம். அனைவரும் செல்லுங்கள். அத்தை, எனக்கு கட்டளையிடுங்கள். நான் உனக்கு கட்டளையிட இங்கு வரவில்லை. என் கையால் என் மருமகளுக்கு அலங்காரம் செய்ய வந்திருக்கிறேன். இங்கே அமரு. ஆனால் எதற்காக அத்தை? அத்தை மருமகளுக்கு அலங்காரம் செய்யக்கூடாதா? என் சுபத்ரா அத்தை கூட எனக்கு அலங்காரம் செய்து விடுவார்கள். அதோடு உன் அருகில் இவ்வாறு அமர்ந்து நாம் இருவரும் பேசி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது உனக்கு தெரியுமா? நீ ஆமீருக்கு வந்த பொழுது சிறு குழந்தையாக இருந்தாய். இப்பொழுது பார், எவ்வளவு பெரிய பெண்ணாகி விட்டாய். அதோடு அழகாகவும் இருக்கிறாய், என் ராஜவம்ச குட்டி இளவரசி. ஆனால் அத்தை, உங்களுடைய இந்த பேரழகிற்கு முன்னால் யாராலையும் நிற்க முடியாது. அப்படியா? நீ நன்றாக பேசவும் கற்றுக்கொண்டாய். மான்பாய், நீ சலீமை சந்தித்தாயா? அவன் உன்னை விட பெரியவனாகிவிட்டான். அது வந்து அத்தை, என்னுடைய பயம் என்னவென்றால் இளவரசர் சலீம் சிறு வயதில் என்னை மிகவும் கேலி செய்து கொண்டிருப்பார். மான்சிங் அண்ணாவும் அவரோடு சேர்ந்து கொள்வார். இப்பொழுதும் அதே போல் என்னை கேலி செய்தால்? மான்பாய், சலீம் அப்போது சிறு குழந்தை, அதான் அவ்வாறு செய்தான். இப்பொழுது பெரியவனாகிவிட்டான். ஆம், பிறகு மீண்டும் அவன் உன்னிடம் குறும்பு செய்தான் என்றால் என்னிடம் கூறிவிடு. அவன் குறும்புத்தனத்திற்காக நான் அவனை தண்டித்து விடுகிறேன். சரி, என் மகன் எப்படி இருக்கிறான்? அழகாக இருக்கிறானா? இயல்பாக இருக்கிறானா? இளவரசர் சலீம் சிறு வயதில் கூட அழகாகத்தான் இருந்தார். மான்பாய், நான் சின்ன வயது பற்றி கேட்கவில்லை. இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்று கேட்கிறேன். இங்கு பார், உனக்கு சலீமை பிடித்திருக்கிறதா? அத்தை, நான் இப்பொழுது வந்து விடுகிறேன்.
நேரத்தில் நாம் வெளியே செல்ல வேண்டும். எங்கு செல்ல வேண்டும்? அந்த பெண்ணை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். என்னால் அவளுடைய மனம் மிகவும் வேதனை கொண்டிருக்கும். இந்த மடலை அனுப்ப என்ன தைரியம் இருக்க வேண்டும்? என்னாயிற்று மன்பாய்? நீ எதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அப்படியா? இதுதான் விஷயமா? பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. அழகாகவும் இருக்கிறான், வீரனாகவும் இருக்கிறான். இந்த பெண்கள் அண்ணனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது செய்தாக வேண்டும். நிச்சயம் ஷகன்ஷா, இந்த விஷயத்தை கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் அண்ணா. எங்கு செல்கிறீர்கள்? அமருங்கள். நீ அமர்ந்து கொள். நான் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். ஷேன்ஷா, எங்கு செல்ல தயாராகிறீர்கள்? ஜோதாபகம், இங்கே அருகில் ஒரு ஆதிவாசி மன்னர் இருக்கிறார். அவரது மகளின் திருமணத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார். அவர் மிகவும் அன்போடு என்னை அழைத்திருக்கிறார். அங்கு செல்லாமல் இருக்க முடியாது. அதனால்தான் நான் செல்கிறேன். நல்ல விஷயம்தான். இது உங்கள் பெரிய மனதை காட்டுகிறது. நீங்கள் தேசத்திற்கே ஷேன்ஷாவாக இருந்தாலும் ஒரு ஆதிவாசி ராஜாவிற்கு எவ்வளவு மரியாதை தருகிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஜோதாபேகம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த ஆதிவாசிகள் அடர்ந்த காட்டுக்குள் தான் தங்கி இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த காட்டையும் நமது எல்லையையும் பாதுகாக்கிறார்கள். நமது அருகிலேயே இருந்து கொண்டு நமது எதிரிகளை பற்றி நமக்கு உளவு கூறுகிறார்கள். அவர்களிடமிருந்து பல தகவல்களை நாம் பெறுகிறோம். அவர்கள் நடை உடை பாவனை வித்தியாசமாக இருந்தாலும் கூட அவர்கள் நம் மீது மிகுந்த அன்பையும் மரியாதையையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டுக்குள் தனி ராஜ்யம், தனி சட்டம் இருக்கிறது. அவர்கள் சட்டப்படிதான் நடந்து கொள்வார்கள். நமது சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் என்னை அன்போடு அழைத்திருக்கிறார்கள். அதனால் நான் சென்றாக வேண்டும். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாங்களும் என்னோடு வரலாம். சென்று தயாராகுங்கள். இல்லை ஷேன்ஷா, எனக்கு அங்கு யாரையும் தெரியாது. அது மட்டுமல்லாமல் நான் சென்று என் அன்னைக்கு சிறிது உதவி செய்ய வேண்டும். விழா நடந்ததால் அவரிடம் பேசவே முடியவில்லை. ஆகையால் தாங்கள் சென்று வாருங்கள். அங்கிருந்து எப்பொழுது திரும்பி வருவீர்கள்? உங்களை பிரிந்து என்னால் வெகு நேரம் இருக்க முடியாது ஜோதாபேகம். எப்போது திருமணம் முடிகிறதோ அப்போதே நான் திரும்ப வந்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, நாம் ஆக்ராவிற்கு விரைவாக செல்ல வேண்டும். ஆனால் ஷேன்ஷா, ராஜா கம்பார் ஆக்ராவிற்கு எதற்கு அழைப்பு அனுப்பவில்லை? ஜோதாபேகம், நான் கேள்விப்பட்டேன் இந்த திருமணம் மிக அவசரமாக நடக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால்தான் ஆக்ராவிற்கு அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. ஷேன்ஷா, தங்களோடு சலீமையும் அழைத்துச் செல்லுங்களேன். இப்பொழுது உங்களுக்குள் நட்புறவு உருவாகி கொண்டிருக்கிறது. கூடவே இருந்தால் இன்னும் அதிகமாகும். அதோடு இதையும் தெரிந்து கொள்ளலாம், சலீம் இருக்க மான்பாயை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று. அருமையான யோசனை கோரினீர்கள் ஜோதாபேகம். சரி, நான் சென்று சலீமை தயாராக சொல்கிறேன். ஆதாப் அபுஜான். ஆதாப், என்னிடம் வாருங்கள். என்னவாயிற்று? ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? இங்கே அமருங்கள். சரி, கூறுங்கள், என்னவாயிற்று? பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அபுஜான். அப்படியா? சரி, என்ன நடந்தது என்று என்னிடம் தாங்கள் கூறுங்கள். எதற்காக இளவரசி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? பிரச்சனை என்னவென்றால், நான் எதை பார்த்தேனோ அதை தாங்கள் பார்க்காததுதான் பிரச்சனை. அப்படியா என் தங்கமே? என்னிடம் கூறுங்கள். அப்படி நாங்கள் பார்க்காத எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது. சலீம் அண்ணனிற்கு திருஷ்டி பட்டுவிடும் போல இருக்கிறது. திருஷ்டியா? யாருடையது? அவர்கள்தான் நேற்று விழாவிற்கு வந்தார்கள், அந்த பெண்கள்தான். அபுஜான், நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அண்ணன் எப்பொழுதெல்லாம் வெளியில் செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பார்க்கிறார்கள். அதில் ஒரு பெண் பரவாயில்லை, இன்னொருவள் தலைகணம் பிடித்தவள். அப்படியா? சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று நீங்கள் கூறுங்கள். மான்பாய்.
அவர்களுக்கு என் மீது பாசம். எப்பொழுதும் என்னிடம் அன்பாக பேசுவார்கள். அபுஜான், அபுஜான், விரைவில் நாம் ஆக்ராவிற்கு சென்று விடுவோம். இல்லை என்றால் சலீம் அண்ணா அவர்களுக்கு யாருடைய கண் திருஷ்டியாவது நிச்சயமாக பட்டுவிடும். பேச்சை எவ்வாறு தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை. தாங்களா இங்கு? ஆமாம், நான் இங்கு இளவரசர் சலீம்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன். தவறு செய்தது அவர். தாங்கள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும்? தவறு செய்தது அவர் அல்ல, அதோடு அவர் மோசமானவரும் அல்ல. அவர் நேற்று உங்களுக்கு ஏதோ மடல் அனுப்பியிருந்தார் அல்லவா? அது அவருடைய சகோதரர்கள் வேலைதான். இவ்விஷயம் இளவரசர் சலீம்க்கு தெரிந்த பிறகு அவர் சகோதரர்களை மிகவும் கண்டித்தார். அப்படியா? தங்களுக்கு எப்படி இது தெரியும்? தாங்கள் சாதாரண சிப்பாய் தானே? ஆமாம், நான் சிப்பாய் தான். ஆனால் இளவரசருக்கு நான் நெருங்கிய நண்பர். அவர்தான் அனைத்தையும் கூறினார். முதலில் இந்த தண்ணீரை எடுங்கள். அப்படியென்றால் அவரை நீங்கள் மன்னித்து விட்டீர்களா? இல்லை. ஏன் தெரியுமா? முறைப்படி அவர்தான் என்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவர் சாதாரண மனிதர்களுக்கு உதவி செய்வாரா? இல்லை, இது போல் தண்ணீரை எடுத்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இளவரசர். ஏழைகளை பற்றி என்ன தெரியும்? சாமானியர்களுக்கும் இதயம் இருக்கிறது. அவருக்கு கட்டளையிட மட்டுமே தெரியும். ஆம், தாங்கள் கூறுவது சரிதான். இருப்பினும் நான் அவருக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அவர் ராஜ்யத்தின் இளவரசர் ஆயிற்றே. இளவரசர் சலீமை எதிர்த்து எதுவும் பேச முடியாதல்லவா? எனக்கு இளவரசர் சலீமை பிடிக்கவே இல்லை. இளவரசர் சலீமை தாங்கள் எந்த அளவிற்கு வெறுக்கிறீர்கள்? அதற்கு காரணம் ஏதும் உள்ளதா? காரணம் இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஷெகின்ஷாவையும் பிடிக்காது, இளவரசரையும் பிடிக்காது. இருவரும் ஒன்றுதான். இவளுக்கு எப்படி புரிய வைப்பதென்று தெரியவில்லை. தாங்கள் யாரையாவது காதலித்திருக்கிறீர்களா? அது எனக்கு புரியவில்லையே. தாங்கள் காதலிக்கவில்லை, ஆனால் உங்கள் நண்பர் ஃபரான் காதலிக்கிறார். அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவனுக்கு என்னவாயிற்று? என்ன நண்பர் தாங்கள்? அவரை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. இந்த ஆதிவாசிகள் எங்கு செல்கிறார்கள் என்று தெரியுமா? இளவரசி பீலாவின் திருமணத்திற்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை தான் ஃபரான் காதலிக்கிறார். பீலாவிற்கு திருமணம் நடக்கப் போகிறதா? ஆம், அன்று பீலா தான் என்னை அங்கு அனுப்பி வைத்தாள், ஃபரானிற்கு தூதுவலாக. அந்த செய்தி என்னவென்றால், அந்த திருமணத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று எழுதியிருந்தாள். தாங்கள் என்ன நண்பர்? தங்களுக்கு இதை பற்றி தெரியாதா? இந்த விஷயத்தை ஃபரான் எப்படி என்னிடம் மறைத்தான்? நான் அவனிடம் பேச வேண்டும். நான் தான் கூறிவிட்டேனே, இளவரசர்களை எனக்கு பிடிக்காது, ராஜாக்களையும் பிடிக்காது. இவர்களுக்கு மனதை பற்றி புரியாது, காதலோடு விளையாடுவார்கள். அவ்வாறு நடப்பதற்கு நான் விடமாட்டேன். ஃபரானிற்கு அவனுடைய காதலை நிச்சயம் கிடைப்பாள். அந்த காதலர்களை நான் நிச்சயம் ஒன்று சேர்த்து வைப்பேன். அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இது நான் தங்களுக்கு அளிக்கும் வாக்கு. தாங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், அருமையாக யோசிக்கிறீர்கள். ஆனால் இந்த திருமணம் ஒரு ராஜாவின் மகனோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபரான் சாதாரண சிப்பாய். அவராலும் எதுவும் செய்ய முடியாது, தங்களாலும். இப்படித்தான் நடக்கிறது. திருமணம் மனதால் இணைக்கப்படவில்லை, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தான் நடக்கிறது. அவரவர் சந்தோஷத்திற்காக அல்ல, மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக. மனதால் இணைக்கப்படுவதே உண்மையான உறவு. காதல் பாகுபாடு பார்க்காத. இரண்டு மனம் இணைந்து விட்டால் அது ஷெஹின்ஷா சாமானியர்கள் என்றெல்லாம் பார்க்காத. இது அப்படி அல்ல. இந்த உலகத்தின் நடைமுறை வித்தியாசமானது. நான் ஒன்றை கூறவா? தாங்கள் எந்த இளவரசையும் காதலித்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஷெஹின்ஷாவிற்காகவோ இளவரசருக்காகவோ தங்களின் மனதை உடைத்து விடுவார். அதனால் நாம் தப்பி தவறி கூட ராஜ குடும்பத்தை நேசிக்க கூடாது. நம் மனதில் அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது.
எனக்கு ராஜ குடும்பத்தை பிடிக்காது. ஒருவேளை பிடித்து போய்விட்டதென்றால், ஒருவேளை அவர் வேறொரு இளவரசிக்காக என்னை விட்டுவிட்டு சென்று விட்டால்? இதுவரை தாங்கள் எந்த இளவரசரையும் சதித்ததில்லை போலிருக்கிறது. ஆகையால் தான் தாங்கள் இவ்வாறு பேசுகிறீர்கள். அனைத்து இளவரசரும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். से शुरू इश्क की दास्तां, दो दिल है हम मगर एक जान. हमसे शुरू इश्क की दास्तां, दो दिल है हम मगर एक जान. चलता रहे प्यार का कारवां, यूं ही चलता रहे प्यार का कारवां, यूं ही चलता रहे. மன்னித்து விடுங்கள், என்னால் தங்களது உடை அழுக்காகிவிட்டது. என்னிடம் தாருங்கள் அதை. இல்லை இல்லை, அதற்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் உடனே சென்றாக வேண்டும். இளவரசர் சலீமிடமா என்னை பற்றி குறை கூறப் போகிறீர்களா? நான் அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று? மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் இப்போது ஃபரானிடம் சென்றாக வேண்டும். அவனுக்கு என்னுடைய உதவி அவசியம் தேவை. தாங்கள் மிகவும் நல்லவர். ஒருவேளை இந்த விஷயத்தில் தங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னை மறக்காமல் அழையுங்கள். நிச்சயமாக. அது மட்டுமல்ல, ஃபரானை அவனுடைய காதலியோடு நான் சேர்த்து வைப்பேன் என்று தங்களுக்கு வாக்களிக்கிறேன். காதலுக்காக நான் எதையும் செய்வேன். மிகவும் நல்லவராக இருக்கிறாரே. ஏனென்றால் இவர் சாதாரண சிப்பாய், இளவரசர் அல்ல. இந்த தங்க வைர நகைகளை என் சார்பாக மணமகளுக்கு கொடுத்து விடுங்கள் ஷெஹன்ஷா. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அதற்கான அவசியம் இருக்காது என்று. தங்களுக்கு தெரியுமா, ராஜா கம்போரின் நிலத்தில் வைரமும் தங்கமும் குவிந்து கிடக்கிறது. நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த தங்கம் மூலம் கொடுக்கவில்லை, என்னுடைய மனதால் நான் வாழ்த்துகிறேன். சரி, நான் உங்கள் சார்பாக இதை கொண்டு செல்கிறேன். அது சரி, இளவரசர் சலீம் எங்கே? அவரும் என்னோடு வர வேண்டுமே, எங்கே இருக்கிறார்? தெரியவில்லை. நான் விஷயத்தை கூறுவதற்காக சென்றேன், ஆனால் அவன் அங்கு இல்லை. அவனுக்கு தான் திருமணம் என்றாலே பிடிக்காதே. அவன் திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பவில்லை. அதேபோல் அவன் மற்ற திருமணத்திற்கும் செல்ல விரும்பவில்லை போலிருக்கிறது. ஜோதபேகம், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு 9 வயது இருக்கும்போதுதான் நான் எனது முதல் நிக்காவை செய்து கொண்டேன். அப்போது எனக்கு இதுபோல் சுதந்திரமாக சுற்றக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. சாம்ராஜ்யத்தின் பொறுப்புகளை பார்த்துக் கொள்ளவே நேரம் சரியாக இருந்தது. திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் திருமணத்தை பற்றி அப்போது எனக்கு எதுவுமே தெரியாது. வாழ்க்கை, அன்பு, பாசம் இவை அனைத்தும் நீங்கள் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நான் மீண்டும் கூறுகிறேன், ஷேக் பாபா இவை அனைத்தையும் இப்போதே தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவரை நான் என்னோட திருமணத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். இந்த திருமணத்தை பார்த்தால் சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தால் எத்தனை பேர் வந்து வாழ்த்துவார்கள் என்பது அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இருந்தாலும் அங்கு இருக்கும் இருவர் மட்டும் ஒருவரை ஒருவர் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதில்தான் வாழ்க்கையின் அர்த்தமே அடங்கியிருக்கிறது. விடுங்கள் ஷெஹன்ஷா, உங்களுக்கு இது எங்கு புரிய போகிறது? உங்களுக்கு தான் நிறைய ராணிகள் இருக்கிறார்களே. அதுதான் எனது பிரச்சனையே ஜோதாபேகம். அனைவரும் ஷஹன்ஷாவின் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அவரை சுற்றி ஏகப்பட்ட அழகான பேகங்கள் இருப்பார்கள் என்றும் நினைப்பார்கள். ஆனால் இத்தனை பேகங்களையும் நான் சமாளிப்பதற்குள் எனக்கு வேர்த்து விடுகிறது ஜோதாபேகம். ஷெஹன்ஷா, இதைத்தான் நான் கூறினேன். பாருங்கள், யாரும் யோசிக்க கூட முடியாது. இந்த ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமதின் எதிரி கூட என் மீது கை வைக்க யோசிப்பான். ஆனால் இங்கே பேகங்கள் அடிக்கிறார்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் இருக்கிறீர்களே.